41 சனிக்கிழமை ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல என்னென்னா, குழந்தை புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் ராஜா கதைன்னா என்னன்னு சொல்லி படிச்சிருந்தா கூட ராஜானா எப்படி இருப்பாங்க, மந்திரினா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு அது கூட தெரியாமல் இவங்க வந்து விளாண்டுறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை விட இவங்களுக்கு வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஒரு டாஸ்க்கு கொடுத்தா வீடு ஃபுல்லாக டாஸ்க்கு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சுற்றி இருக்கிற குப்பையை விட்டுட்டு குப்பை தொட்டிகள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது தனக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உணராமல் மற்றவங்கள மட்டுமே குறை சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு குரூப்பாக வாழ்ந்துன்னுக்கிறாங்க. இவங்க டாஸ்க்கு பண்ணாலே அது டாஸ்க்கே குப்பையாக போயிடுச்சு அப்படிங்கிற கான்செப்ட் தான் விஜய் சேதுபதி இன்றைக்கி பேச வராப்பில். என்ன மனநிலையில் பேச போகிறாரு, என்ன வந்து உருட்ட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் இது வரைக்கும் வாழ்க்கையில் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு டாஸ்க்கு நடந்து அந்த டாஸ்க்கில் இரிட்டேட் ஆகி இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா, உங்களுக்குலாம் என்ன தெரியுது, நானே வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்து ஒரு டாஸ்க்கில் பேசினதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜா ராணி டாஸ்க்கில் தான். உலகத்திலே கேவலமாக இந்த ராஜா ராணி டாஸ்க்கை எவ்வளோ தூரம் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வச்சிங்கன்னா அது வந்து இங்கே இருக்கிற பிக் பாஸ் 9 கண்டஸ்டண்ட்டுக்கு தான் வரும். அதில் மிக முக்கியமாக யாருக்குமே ராஜாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம என்ன நினச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மனநிலைக்குள்ளே வந்து ஒரு காலத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது 9 பேர் இந்த பிக் பாஸ் 9க்குள்ளே இருக்காங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ராஜா காலத்தில் போய் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா பேசும்போதே வந்து வாயிலே வெட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே தான் வந்து அந்த காலத்து ராஜாக்களை பார்த்தாங்கன்னா அப்படி என்ன இவன் நம்மளை எதிர்த்து பேசினுக்கிறான், ராஜாவை நேரடியாக போய் பார்த்து பேசிட முடியுமா, மந்திரி தாண்டதே பெரிய விஷயமாச்சே, இவனுக்கு ராஜாக்கிட்டே வந்து எதிர்த்து பேசினுக்கிறாங்க, மூஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் நடந்துருக்குது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை கொண்டு போயிருக்க முடியும், ஆனால் இவங்க கொண்டு போகலை அப்படிங்கிறது தெரியும். அதை தான் இன்றைக்கி போட்டு பழக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக திவாகருக்கு பயங்கரமான கான்செப்ட் வரும். ஏன்னா திவாகர் தான் வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நடிப்பு அரக்கன்னு அந்த ராஜா டாஸ்கில் வந்தாலும் நடிப்பு அரக்கேன், போயிட்டு வந்து கேமரா நின்னாலும் நடிப்பு அரக்கேன், இங்கே போய் நின்னாலும் நடிப்பு அரக்கேன், எங்கே போனாலும் அரக்கேன். இப்படி ஒரு மனநிலை உள்ள ஆளை வந்து வச்சுக்கிட்டு அதுவும் அந்த ஆள் வந்து உள்ளே சர்வே ஆகிட்டுருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். அதையும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னொரு மேட்ரு என்னென்னா, கனி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வெளியே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெளியேற்றம் வந்து கனி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கனி அக்கா வந்து காரக்குழம்பு வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது எந்த அளவுக்கு கனி அக்கா வந்து வெளியேற்றிருக்காங்க, எப்படி கனியை தாண்டி எப்படி திவாகர் உள்ள சர்வே இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தில் பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு பேசினுக்கிறாங்க. டபுள் எவிக்ஷனாக கூட இன்னொரு நாள் போகிறதுக்கு யார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா ரம்யா ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அரோராவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரம் வந்து அரோரா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அரோராவோட கிராஃப் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கம்ரிதினா கூட சுற்றி இருக்கனால இன்னும் கொஞ்சம் கிராஃப் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ அரோரா இருக்கலாம், சுபிக்ஷா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான் நியாயப்படி கொஞ்சம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெளியே வந்து விசிபிளாகவும் எதுவும் தெரியல. ஆனால் கனி எப்படி போனாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் விட கனி ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. வடசட்டியோட கனியோட வேலை முடிஞ்சு போச்சு. குக்கித் கோமாளிக்குள்ளே வந்து நம்ம காரக்குழம்பு கனின்னு சொல்லி உருட்டிட்டு அதே கொண்டு வந்து பிக் பாஸ்லேயும் பண்ணிகிட்டு இருந்தால் திங்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. செமிச்சு முடிச்சோடனே முடிஞ்சு போச்சு. செரிச்சதுக்கப்புறமேட்டு சாப்பாடு செஞ்சவங்களுக்கு மேலே பெரிய மரியாதை இருக்காது, அந்த மாதிரி ஒரு தோற்றம் தான் வந்துருக்குது. ஸோ விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி தான் இன்றைக்கி நடந்த கான்செப்ட். 2வது ப்ரோமோ வரும்ல, அதை பார்த்துட்டு வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.